இன்றைக்கி வாங்க நம்ம பிவி அறுசுவை குக்கிங் சேனலில் நம்ம கொத்தவரங்காயை வச்சு ஒரு அருமையான கிரேவி செய்ய போகிறோம். சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் ஒரு அருமையான கிரேவிங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் பாருங்கள், நான் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி 2 சைடும் கோம்பு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா குட்டி குட்டியாக நம்ம கொத்தவரங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொத்தவரங்காயெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஏற்கனவே சுத்தமாக கழுவிட்டேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாருங்கள், ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கருவேப்பிலை தழை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம், தனி மிளகாத்தூள். இப்போ தண்ணி சேர்க்காமல் இதை கொரகொரப்புன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு தான் கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறோம். இப்போ சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட தண்ணி சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்கலையே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் 1 கப்பு, கருவேப்பிலை தழை தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு தக்காளி பழம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தக்காளி பழம்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த டைமில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தவரங்காய் பாருங்கள், நல்லா சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா 5 நிமிஷம் கிளறி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கொத்தவரங்காய் இப்படி மசாலா சேர்த்து செய்யக்கல இது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்சியிலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாங்க. நம்ம தேவைக்கேற்ப தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம், மீடியம் அளவு வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வச்சுருப்பேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டி வச்சு ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டிங்கன்னா பாருங்கள், நம்ம கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா மணக்க நம்ம சாதம் சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இந்த கிரேவி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு நம்ம கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா தூவி கிளறி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரொம்ப சப்பாத்திக்கு, சாதம், இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் கொத்தவரங்காய் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.